அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். எப்படா திருந்துவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தம் புள்ள திருந்தி விட்டான் என்று தெரிந்து விட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுபோன்று உண்டான அந்த சந்தோஷத்தை தான் மனம் திருந்தி பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் வரக்கூடிய அந்த நபரை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுகிறான். காணாமல் போன ஒரு நபரை கண்டுவிட்டால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதுபோன்று உண்டான அந்த சந்தோஷத்தை இறைவன் படுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் அவனை தன்னுடைய விருந்தாளியாக ஆக்குகிறான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனுஷன் மனம் திருந்தி அழகான முறையில் ஒலு செஞ்சு பள்ளியின் பக்கம் தொழுகைக்காக வேண்டி எந்த ஒரு மனுஷன் வருகிறாரோ அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தவறிப்போன ஒரு நபரை குடும்பத்தவர்கள் கண்டு விட்டால் எவ்வாறு சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பார்களோ சந்தோஷப்படுவார்களோ அதுபோன்று இதுவரை வழி தவறி இருந்த தன்னுடைய அடியான் பள்ளியின் பக்கம் மனம் திருந்தி வந்துவிட்டான் என்று இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விருந்தாளியாக கருதுகிறான் என்கிறார்கள் மற்றொரு ஹதீஸில். இந்த ஹதீஸு தபுரானியில் இந்த ஹதீஸு தபுரானி அவுஸத்துல் கபீரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். எந்த ஒரு மனுஷன் மனம் திருந்தி அழகான முறையில் ஒலு செஞ்சு சங்கையான முறையில் பள்ளியின் பக்கம் வருகிறாரோ அப்படிப்பட்ட அந்த மனுஷன் அல்லாஹு தாலா தன்னுடைய விருந்தாளியாக கருதுகிறான். ஒரு விருந்தாளிக்கு என்னென்ன சங்கைகள் கொடுக்க வேண்டுமோ என்னென்ன கண்ணியங்கள் படுத்த வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அந்த மனிதனுக்கு வழங்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதாங்க இறைவனுடைய எண்ணமும் கூட, இறைவனுடைய எதிர்பார்ப்பும் கூட. எல்லா மனுஷனுமே தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறை உணர்ந்து இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று அழகான முறையில் ஒலு செஞ்சு விட்டு பள்ளியின் பக்கம் தொழுது அவன்கிட்ட மன்றாடினாலே போதும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். அதற்கு நாம் தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. அதற்குண்டான நசீபையும் பாக்கியத்தையும் நமக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறைவன் தந்தர புரிவானாக.